வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண மனிதரின் கதையல்ல. தனது உயிர் பிரியும் கடைசி நொடியிலும் இந்திய கொடியை கையிலிருந்து கீழே விழவிடாத ஒரு உண்மையான தேசபக்தனின் கதை. அவர்தான் கொடி காத்த குமரன் என்று நாம் பெருமையுடன் அழைக்கும் திருப்பூர் குமரன். 1904 அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார் குமரன். அவருடைய முழு பெயர் குமாரசாமி முதலியார். சிறு வயதிலிருந்தே நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அன்பு கொண்டிருந்தார். அப்போது இந்தியா ஆங்கிலேயர்களின் அடிமை நாடாக இருந்தது. நம் மக்கள் சொந்த நாட்டிலேயே சுதந்திரமாக வாழ முடியாத நிலை. அந்த நேரத்தில் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் நாடு முழுவதும் தீப்பொறியாக பரவியது. அந்த தீப்பொறி குமரனின் இதயத்தையும் தொட்டது. திருப்பூரில் தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். 1932 ஜனவரி 11 அன்று ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய பேரணி நடைபெற்றது. இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி குமரன் முன்னணியில் நடந்தார். அந்த காலத்தில் தேசிய கொடியை ஏந்துவதற்கே ஆங்கிலேயர்கள் தடை விதித்திருந்தனர். ஆனால் குமரன் பயப்படவில்லை. இந்த கொடி நம் நாட்டின் மரியாதை, இதை நான் கைவிட மாட்டேன் என்ற உறுதியுடன் முன்னேறினார். இதை கண்டு ஆங்கிலேய போலீசார் கொடூரமாக தடியடி நடத்தினர். குமரனின் தலையில் பலமாக தாக்கப்பட்டது. ரத்தம் வழிந்தது. உடல் தடுமாறியது. ஆனால் அவரது கை மட்டும் கொடியை இறுக்கமாக பிடித்திருந்தது. வலி அதிகரித்தது. உயிர் பிரியும் தருணம் வந்தது. ஆனால் அவர் செய்த ஒரு விஷயம்தான் இன்று வரை நம்மை கண்கலங்க வைக்கிறது. உயிர் போனாலும் கொடி கீழே விழக்கூடாது என்று இறுதி மூச்சு வரை அந்த தேசிய கொடியை கையில் பிடித்தபடியே இறந்தார். அதனால் தான் இன்று வரை கொடி காத்த குமரன் என்று அழைக்கிறோம். நண்பர்களே, இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக படிக்கிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரத்தின் பின்னால் எத்தனை ஆயிரம் உயிர்களின் தியாகம் இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்கிறோமா? திருப்பூர் குமரன் போன்றவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக அல்ல, தங்களுடைய எதிர்காலத்திற்காக அல்ல, நமக்காக வாழ்ந்தார்கள், நமக்காக போராடினார்கள், நமக்காக உயிர் தியாகம் செய்தார்கள். அவர்களின் தியாகத்தை நினைவில் வைத்திருப்பதே உண்மையான தேசபக்தி. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இன்று ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் சுதந்திரம் என்பது நாம் பெற்ற பரிசு அல்ல, தியாகிகள் நமக்காக விட்டு சென்ற பொறுப்பு. ஜெய் ஹிந்த். திருப்பூர் இன்று உலகின் முக்கிய ஆடை உற்பத்தி மையமாக வளர்ந்திருக்கிறது. உலக நாடுகளுக்கு ஆடைகளை அனுப்புகிறது. ஆனால் அந்த நகரத்தின் உண்மையான பெருமை தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, ஒரு இளைஞன் தனது உயிரை விட நாட்டின் கொடியை உயர்வாக நினைத்த மண் என்பதுதான் அதன் மிகப்பெரிய பெருமை. நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக உங்கள் ஹனி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பாய் பாய்.